சீதாராமன் இல்ல காலாகாலத்தில் கல்யாணம் நடைபெறுவதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி பேச வர்றாரு. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். மரியாதைக்குரிய ராஜ் டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் ஒரு இந்தியன் என்ற இரத்த உணர்வோடு மானஸ் பரிசத்தோடு என்னுடைய குடியரசு தின வணக்கங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். முத்துமணி சாரு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? என்னன்னா, எல்லாரும் முதல்ல சொந்த காலில் நில்லுங்க, அதுக்கப்புறம் பந்த கால போடுங்க. நீ அப்படிதான் முத்துமணி சாருக்கு அண்ணாச்சி ஒரு ஆளு சொந்த காலில் நின்னாதான் நான் பந்த கால் போடுவேன், சொந்த காலில் நின்னாதான் நான் பந்த கால் போடுவேன்னாரு. 75 வயசுல ஊனுகோல் பிடிச்சிக்கிட்டு மணமேடைக்கு வராரு. ஊனுகோல் பிடிச்சிட்டு மணமேடைக்கு வராரு. என்ன பொதுவா கல்யாண வீட்டில் மணப்பொண்ணு தான் தலை குனிஞ்சு வரணும், அப்படிதானே? காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து தலை குனிஞ்சு வரணும். இங்க என்ன ஆகும்? சொந்த காலில் நின்னாதான் பந்த கால் போடுவேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் காத்துட்டு இருந்தான்னா, வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒருத்தன் காத்துக்கிட்டு இருந்து சுய வேலை வாய்ப்போட ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தானே வைங்க, அவன் நிலைமை என்ன ஆகும்? குடுகுடு கிழவனா மனவரையில இருக்கணும், ஒரு பொம்பளை பிள்ளை ஒட்டு மொத்தமா அவளை பலிக்கிடா வாக்கணும். இதான் நடக்கும். சார் வந்தோடனே ஒரு விஷயம் சொன்னாங்க தெரியுமா? அவர் வீட்டுல வாத்தியார வேலை பார்த்தது போற வீட்டுல ரசம் வைக்கிறது, அவரு ரசம் வைக்கிறதுக்கு உப்பு போட தெரியாது. ஆனா காலாகாலத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா ரசத்துக்கு உப்பு போட சீனி அள்ளி போட்டாலும் உங்க பொஞ்சாதி சிரிப்பா. வேற ஒண்ணு இல்லைங்க, நான் என் அனுபவத்தை சொல்லேன். போன வாரம் என் மக இளையவா ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சு மெட்ராஸ்ல படிச்சுட்டு கன்னியாகுமரியில் வேலை பார்க்கலாம். அது முடிச்சாலே கொஞ்சம் சுதந்திரமா சேர இடக்குன்னு பார்ப்பா. டக்குன்னு 1 மாசம் தான் ஆச்சு. வந்து சொல்ல, எப்பா என்ன? அவ முத மெட்ராஸ்ல இருந்து வந்து என்கிட்ட பேசுனது, எப்பா என்ன கல்யாண பத்திரிகை பிடிங்க. அண்ணன் பயந்துட்டேன். என்ன என் கூட படிச்சவங்களுக்கு கல்யாணம் அண்ணா. அப்படியா, பரவாயில்ல, சூப்பர். எங்க கல்யாணம், எத்தனை? அதெல்லாம் இருக்கட்டுப்பா. என்ன கல்யாண பத்திரிகை பாத்தீங்களா? ஆமா, என் கூட படிச்சவங்களுக்கு கல்யாணம். சரி இருக்கட்டும், அவளுக்கு என்ன பண்ண சொல்லு, நம்ம போயிட்டு வருவோம். அதெல்லாம் பண்ணான்டாம்பா, அவங்க அப்பா பண்ணுவாங்க. கல்யாண பத்திரிகை பாத்தீங்களா? ஆமா, என் கூட படிச்சவளுக்கு கல்யாணம். அதுக்கு நான் என்ன பண்ணாங்க, என் அக்கா மூத்த இன்னும் சும்மா தான் இருக்கா, அவளை தள்ளி அதுக்கப்புறம் தான் எனக்கு தள்ளணும். ரோஸ்து நடங்க. காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணு சார், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், மரியாதையே இருக்காது. உங்களுக்கு நல்லா பாருங்க, 2 பேரும் வேலை பார்த்து கல்யாணம் பண்ணாங்கன்னு வைங்க, தமிழ் திரையுலகத்திலே சென்டிமெண்ட் குருவின்னு ஒருத்தர் சொல்லுவார் நம்ம ஆள, அப்படிதானே? குடும்ப சென்டிமெண்ட் அவர் தான், ஸ்கிரீன் பிளே. நான் ஒண்ணு கேட்க, கல்யாணம் முடிஞ்சு 2 பேரும் கல்யாணம் பாக்குறாங்க. பொதுவா நம்ம நாட்டில் பிறந்த, நம்ம ஊர்ல இந்த மண்ணில் பிறந்த ஒரு பொண்ணுக்கு பண்பாடு கலாச்சாரம் உண்டு. என்ன தெரியுமா? எவ்வளவுதான் இருக்கட்டான், புருஷன் 40 ஏக்கர் சொத்து வாங்கி பொண்டாட்டிக்க பேர்ல எழுதி வைக்கிறது வாழ்க்கை இல்ல சார். புருஷன் 4 கோடி ரூபாயில 4 மாடி போட்டு கட்டடத்தை மனைவிக்க பேர வைக்கிறது வாழ்க்கை இல்ல. அந்த புருஷன் கட்டின பொண்டாட்டிக்கு 4 முழம் பூ வாங்கி கொடுப்பான் பாருங்க, அதுதான் ஐயா வாழ்க்கை. எங்க ஊர்ல பறக்க வில்லுப்பாட்டுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. பறக்க வில்லுப்பாட்டுனா எங்க ஊர் பக்கம் 6 வயல்ல இருக்கு பறக்க வில்லுப்பாட்டு. அது காலாகாலத்துல என்ன நடக்கணுமோ அது நடக்கணும். நடக்கணும்னா பறக்க வில்லுப்பாட்டு கதை தான் வரும். சாமிக்கு வில்லுப்பாட்டு பாடிட்டு இருப்போம். விடியகாலம் அந்த பாட்டு புலவர் இருப்பார், குடம் ஒரு ஆள் குடம் அடிச்சுட்டு இருக்கோம். இப்ப சாமி வரல, இன்னும் ஆட்டம் வரல. சாமி ஆடி கனவு சொல்லி பதெல்லாம் எடுத்து கொடுத்த பிறகு தான் வில்லுப்பாட்டு மங்களம் பாட முடியும். மங்களத்தை பாடிட்டு அதுக்கப்புறம் தான் புலவன் வீட்டுக்கு போக முடியும். சீன் என்ன நடக்கு? ராமாயணத்துல ராவணன் சீதையை சிறை எடுத்து போற கட்டம். மணி 3:30 மணி ஆச்சு. 4:30க்கு விடியகாலம் 4:30 மணிக்கு முத பஸ் வில்ல கலத்திட்டு அவன் வீட்டுக்கு போனோம். புலவன் டயர்டா இருக்கான், சாமி வரல. ராம மனைவிய ராவணன் தூக்கிட்டு போனானே. உடனே இந்த பக்கம் ஒரு ஆள் கிட்ட இருப்பாரு, அவருக்கு என்ன வேலைன்னா அவருக்கு சம்பளம் உண்டு. என்ன வேலைன்னா அவருக்கு ஒரு 3ல் 1 பங்கு கொடுப்பாங்க. என்ன புலவன் சொன்னாலும் ஆமா ஷபாஷ் இதான் சொல்லணும். அப்ப அவன் பாடுவான் புலவன், ராம மனைவிய ராவணன் தூக்கிட்டு போனானே. உடனே அவன் புலவன் அவன் நல்ல உரகச்சட்டை கொட்டாடு, ஆமா போனானே. புலவனுக்கு லேசா நல்ல தூக்க சடவுல டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணிட்டான், கதையை மாறிட்டான்.
ராவணன் பொண்டாட்டிய ராமன் தூக்கிட்டு போனானே, அவன் பக்கம் கொண்டாடிக்க ஆமா போனானே ஷாபாஸ் அவன் புலவன். அதுக்கப்புறம் தட்டி ஒரு தட்டு ராஸ்கல், நான் தான் தூக்க செலவில் ராவணன் பொஞ்சாதி ராமன் பொஞ்சாதிங்க தடமாட்டேன், நீனே ஒன்னா ஆமாங்கிறியாக்கன்னு அவன் சொல்ல, புலவா எவன் பொண்டாட்டி எவன் தூக்கிட்டு போனா எனக்கு என்ன, நீ மங்களத்தை பாடினா பங்க வாய்க்கு என் மங்களத்தை நான் பார்ப்பேன். ஒன்னே ஒன்று சொல்லு, குடும்பத்தை குலவழக்கா உயர்த்தணும். எல்லாரும் தாயும் தோப்பெல்லாம் சந்ததி சந்ததியாக குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. வேலையை பார்த்த பிறகு தான் கல்யாணங்கிறது காசு பணத்துக்கு மரியாதை கொடுக்குது. காசு பணம் எல்லாருக்கும் தேவை. பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா காசு வேணும், மனைவிக்கு விதவிதமாக ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னா காசு வேணும், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதெல்லாம் தாண்டி காசு பணங்கிறதே முழுக்க வாழ்க்கைன்னு இல்லாமல் காசு பணத்தை மட்டுமே நினைச்சிட்டு வாழ்ந்தா 1ஆம் தேதி மட்டும்தான் புருஷன் பொண்டாட்டி பூ வாங்கிட்டு வர முடியும். அருமையான ஒரு வாய்ப்பினை தந்த ராஜி டிவி அன்பர்களுக்கும் ராஜி டிவி நேயர்களுக்கும் நடுவர் இயக்குனர் நம்முடைய ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.